Standard 7th exercise 4.2. In this exercise we will see the inverse proportion. In the last exercise, that is exercise 4.1, we saw direct proportion. So direct proportion formula, x1 by y1 divided x1 by y1 equal to x2 by y2. That is a direct proportion. The x increases, y also increases. Suppose x decreases, y also decreases. That is a direct proportion. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா direct proportion. இல்லைன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். That is a direct proportion. இது என்னென்னா இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனாலே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். That is a inverse proportion. So inverse proportionக்கு என்ன ஃபார்முலானா x1 y1 equal to x2 y2. x1 y1 equal to x2 y2. Here read the questions. Next you put the table. Next you want to substitute this value in the formula. First question read பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நம்ம டேப்லர் காலம் போட்டுட்டு next அது direct proportion inverse proportion find out பண்ணிட்டு அதுக்குள்ள formula எழுதிட்டு formulaல அந்த value போட்டு நம்ம minimize பண்ண answer வந்தோம். சரி, question number 2. First one fill ups. So question number 2. 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump if one pump is switched off? அதாவது 6 பம்பை அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. ஸோ அதிலேருந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி ஃபில் ஆகிறதுக்கு 1 hour 30 minutes ஆகுது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் பி த டைம் டேக்கன் டு ஃபில் த சம்ப் இஃப் ஒன் பம்ப் இஸ் ஸ்விட்ச்டு ஆஃப். இப்போது அந்த 6 பம்பில் ஒரு பம்பை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த டேங்க் அந்த சம்பு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேப்லர் காலத்தில் நம்பர் ஆஃப் பம்ப்ஸு டைம் டேக்கன் இன் மினிட்ஸு. டைம் டேக்கன்னா ஒன்று மினிட்ஸில் எழுதணும், இல்லைனா ஹார்ஸ்க்கு மாற்றணும். மினிட்ஸும் ஹார்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒன்று ஹாரில் எழுதணும், இல்லைனா மினிட்ஸில் மாற்றணும். சரியா? ஸோ பம்ப் நம்பர் ஆஃப் பம்ப் எத்தனை பம்ப்பு? 6 பம்ப்பு. அப்போ இங்கே 6ன்னு எழுதியாச்சு. ஸோ 6 பம்ப் இருக்க முசில் நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது? 1 hour 30 minutes. ஸோ 1 hour ஆரை மினிட்ஸ்க்கு மாற்றுறதுக்கு 60. ஸோ 1 hourனா 60 minutes தானே. ஸோ 60 minutes அடுத்து ஒரு 30 minutesனால் டோட்டலி 90 minutes. ஸோ டைமில் 90 minutes. நெக்ஸ்ட்டு ஒரு பம்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ எத்தனை பம்ப் இருக்கும்? 5 பம்ப்ஸு. ஸோ 5 பம்ப்ஸ் இருக்கும் சில டைம் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்னென்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போது 6 பம்ப் ஆகும் சில டைம் 1 hour 30 minutes. சரியா? அதாவது 90 minutes ஆகுது. இதே இது 5 பம்ப்ஸ் இருக்கும் சில டைம் என்ன ஆகும்? கூடும். அப்படி தானே? 5 பம்ப்ஸ் தான் இருக்குது. அப்போ சம்பு ஃபில் ஆகிறதுக்கு டைம் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா பைப்பு நம்பர் ஆஃப் பம்ப்பு டிக்ரீஸ் ஆகுது. எப்படி டிக்ரீஸ் ஆகுது? முதல்ல 6 இருக்குது, ரெண்டாவது என்னதான் ஆயிடுது? 5 ஆயிடுது. ஸோ பைப்பு டிக்ரீஸ் ஆகுது, அதாவது பம்பு டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் டைம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு இது இன்க்ரீஸ், இன்னொன்று டிக்ரீஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொப்போர்ஷன்? இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா x1 y1 equal to x2 y2. x1 is a 90, next x2 that is a x. அதாவது அந்த 96 அந்த இது இருக்கிறது x1 y1. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது x2 y2 அப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஹியர் x1 இருக்கிற இடத்துல 90, y1 இருக்கிற இடத்துல 6, நெக்ஸ்ட்டு x2 இருக்கிற இடத்துல x, y2 இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கோ. அந்த மல்டிப்ளிகேஷனில் உள்ள 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரம்ஸில் என்னதில் வரும்? டிவைடில் வரும். ஸோ டிவைடில் நீ எழுதிட்டேன்னா இந்த 5 இங்கிட்டு வர மிஸ்ஸில் என்னதில் வரும்? டிவைடில் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90 × 6 / 5. நெக்ஸ்ட் இந்த 5ஐயும் 90யும் கேன்சல் பண்ணால் 18. ஹியர் 18 × 6னா 108 minutes. இப்போ நம்ம மினிட்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை ஆர்லேயும் மினிட்ஸ்லேயும் சேர்த்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 180ஐ 8 minutes 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 60ஆல் நீ லாங் டிவிஷன் மெத்தடில் செஞ்சனா உனக்கு ஆர் என்ன வந்திருக்குன்னா 1 hour வந்திருக்கு. அதாவது குவாஷியன்ட்டில் 1 வந்திருக்கு, ரிமைண்டரில் 48 வந்திருக்கு. ஸோ ஹியர் 1 hour 48 minutes. The answer is here 1 hour 48 minutes.
Question number 3. A farmer has enough food for 144 ducks for 28 days. 144 டக்ஸுக்கு 28 டேஸ்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போதுமான அளவு ஃபுட் வச்சுருக்காங்க. இஃப் ஹி செல்ஸ் 32 டக்ஸு, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 32 டக்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஸ் விற்றுருந்தாங்க. ஹவு லாங் வில் த ஃபுட் லாஸ்ட்? அப்போ இதுக்கு எவ்வளோ ஃபுட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 144 டக்ஸுக்கு அவங்க 28 டேஸ் ஃபுட்டு போதுமான அளவு வச்சுருக்காங்க. இப்போ 32 டக்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபுட்டு இன்னும் எவ்வளோ நாளுக்கு இருக்கும், கூட நாள் இருக்கும்ல, ஏன்னா 32 டக்ஸ் தான் என்னது கம்மி ஆகிட்டல, சரியா? ஸோ இது எப்படி நம்ம இது பண்ணணும், நம்பர் ஆஃப் டேஸு நம்பர் ஆஃப் டக்ஸு 28, அதாவது 144 டக்ஸுக்கு 28 டேஸு. இப்போ 32 டக்ஸ் என்னதாகிட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ கம்மி ஆகிட்டு, அப்போ மைனஸ் பண்ணால் 112. 112க்கு எவ்வளவு டேஸ் ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா டக்கு என்னதாகுது, டிக்ரீஸ் ஆகுது. டக்கு டிக்ரீஸ் தானே ஆகுது. டேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, டக்கு கம்மியாயிட்டு ஃபுட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்னது இன்னும் கொஞ்ச நாள் அதை வச்சு சாப்பிடலாம். அதனால நம்மளுக்கு என்னதாகுதுன்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் டக்ஸ் டிக்ரீசஸ், ஆனால் ஃபுட்டு டேஸ் இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x1 y1 ஈக்குவல் டு x2 y2. ஸோ x1 y1 வேல்யூ இஸ் 28 144. ஸோ x1 இருக்கிற இடத்துல 28, y1 இருக்கிற இடத்துல 144 ஈக்குவல் டு x2 இருக்கிற இடத்துல x, y2 இருக்கிற இடத்துல 112. ஸோ இது ஹியர் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 112 ஈக்குவல் டு இந்த சைடு வர அம்சில் என்னதில் வரும்னா டிவைடில் வரும். ஸோ டிவைடு பண்ண பிறகு நம்ம 112 2 டேபிள் 4 டேபிளால் நம்ம கீழே உள்ளது மேலே உள்ளதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ஆன்சர் 36 வந்திருக்கு. அப்போது நம்ம 28 டேஸ்க்குள்ள ஃபுட்டு 32 டக்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணனால எத்தனை நாளைக்கு இருக்கும், 36 டேஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபுட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். Question number 4. It takes 60 days for 10 machines to dig a hole. 10 மிஷின்ஸை வச்சு அவங்க ஹோல் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, 60 டேஸ் ஆகுது. அஸ்யூமிங் தட் ஆல் மிஷின்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீடு. அதாவது எல்லா மிஷினும் ஒரே ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகுது. ஒன்று ஸ்பீடாக இன்னொன்று ஸ்லோவாக அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகுது. டோட்டலி 10 மிஷின்ஸை வச்சு வேலை செய்யும் 60 டேஸ் ஆகுது. How long will it take 30 machines to dig the same hole? இப்போது மிஷின்ஸ் என்னதாகிடுது, 30 மிஷின்ஸ் ஆகிடுது. அப்போது ஹோல் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சீக்கிரம் ஹோல் போட்டுரும்ல. 10 மிஷினை வச்சு வேலை செஞ்சோம்னா 60 நாள் ஆகுது. இதே இது 30 மிஷினை வச்சு நம்ம வேலை செய்கிறோம். அப்போ எப்படி ஆயிடுது, சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். அப்போ என்னதாகுது, டேஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் மிஷின்ஸ் என்னதாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மிஷின் 10லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகுது. டேஸ் 60லேருந்து நம்மளுக்கு என்னதாகுதுன்னா எக்ஸாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மிஷின்ஸ் இன்க்ரீசஸ், டேஸ் டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x1 y1 ஈக்குவல் டு x2 y2. ஸோ x1 y1 வேல்யூ யூ வாண்ட் டு சப்ஸ்டியூட். திஸ் இஸ் ஏ x1 and 60 is a y1. Here x2 and y2. So you substitute these values in this formula. Next you find out x. So the 30 after comes equal, that is divided by 30. Next you cancel it, 30 and 60. That answer is 2. So 10 into 2 here, 10 2s are 20. So 20 days the complete the machines to put the hole. அந்த ஹோலை போடுறதுக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, 20 days ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 5. 40 students stay in a hostel. They had a food stock for 30 days. If the students are doubled, then for how many days the stock will last? Again I read the question. 40 students stay in a hostel. 40 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்டலில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க.
ஆனால் அவங்களுக்கு ஃபுட்டு வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்குது, 30 days இருக்குது. இப்போ இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டபுள்டு, இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னது ஆகிட்டாங்க, டபுள்டு ஆகிடுறாங்க. டபுள்னா என்னது, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க, 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. ஹவு மெனி டேஸ் த ஸ்டாக் வில் லாஸ்ட், அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸ்டாக் எவ்வளோ நாள், 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முஸ்ல 30 நாள் இருக்குது சாப்பாடு இருக்குது. இப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்னதாயிரும், அது ஸ்டாக் வந்து சீக்கிரத்துலேயே முடிஞ்சு போயிடும், கம்மியாயிரும். அப்படி தானே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டேஸ் வந்து என்னதாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா x1y1 = x2y2. x1 y2க்கு y1க்கு வேல்யூ வந்து 30 and 40, இதுக்கு வந்து x 20. ஸோ அந்த வேல்யூவை நீ வந்து கொஸ்டின்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுடைய ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 80 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு வரம்ஸில் டிவைடில் வரும். ஸோ யூ வாண்ட் டு கேன்சல் இட். ஸோ இந்த எக்ஸ் ஆன்சர் இஸ் ஏ 15. ஸோ 80 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கம்ஸில் நம்மளுக்கு ஃபுட்டு வந்து 15 days போதுமான அளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. மீனா had enough money to send 8 parcels each weighing 500 grams through a courier service. அதாவது 8 பார்சலில் வந்து 500 கிராமாக என்ன பண்ணுறா, கொரியர் பண்ணி விட்றா. வாட் would be the weight of each parcel if she has to send 40 parcel for the same money? அதே மணிக்கு இப்போ 40 பார்சல் சென்ட் பண்ணணுமா. அப்போ அதனுடைய வெயிட், அதாவது அந்த ஃபுட்டுடைய அந்த வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 பார்சல் போட முசில் 500 grams வச்சுருக்காங்க. இப்போது பார்சல் வந்து அதிகமாகிட்டு என்னது, அதே அமௌண்ட்டுக்கு தான், மணி சேஞ்ச் ஆகலை. ஸோ 40 பார்சல்னு வைக்க முசில் கிராம்ஸ் என்ன ஆகும், கம்மியாக தானே. 40னா நிறைய பார்சல் ஆகிட்டு, அப்போ நம்ம 500 கிராம் வைக்க வேண்டிய இடத்துல கம்மியாக வச்சுக்கலாம். அப்போ டிக்ரீஸ் ஆகும். அப்போ கிராம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பார்சல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன்று இன்க்ரீஸ், இன்னொன்று டிக்ரீஸ்னால் அது என்னது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்னது, x1 y1 = x2 y2. So here x1 y1 value you want to substitute 8 500. Next x2 y2 value 40. X you substitute in this formula. Next you want to find out x. The 40 after comes equal to, that is divided by 40. Next you want to cancel it. So x = 100. So each parcel weight is 100 grams. Question number 7. It takes 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners are needed? It takes 120 minutes to weed a garden with 6 gardeners. அதாவது 6 gardeners வச்சு அவங்க வீட் பண்ணுறதுக்கு 120 minutes ஆகுது. If the same work, அதே வேலையை 30 minutes ஆகுது செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்போ எவ்வளோ கார்டனர் எடுத்திருப்பாங்க, 6 கார்டனர். அதாவது 6 கார்டனர் தான் இருக்காங்கன்னு. அப்போனா 120 நிமிஷம் ஆகுது. இதே இது 30 minutesல முடிச்சிருந்தாங்க. அப்போ கார்டனர் எவ்வளோ இருந்திருப்பாங்க, அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ அதனால வேலையை சீக்கிரத்தில் 30 minutesல முடிச்சிட்டாங்க. ஸோ கார்டனர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டைம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x1 y1 = x2 y2. This is a x1 y1, this is a x2 y2. So you want to substitute these values in this formula. Next find out the x. The 30 after comes equal, that is divided by 30. Next you want to cancel it. So the answer will come 24. So gardener needed 24. But here questions, how many more gardeners are needed? அவங்க வந்து எத்தனை கார்டனர்ஸ் தேவைன்னு கேட்கல, இன்னும் எத்தனை கார்டனர்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்னது 24 கார்டனர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி 6 கார்டனர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை கார்டனர்ஸ் வேணும், 24. அப்போ இன்னும் அதிகமாக எவ்வளோ தேவைன்னா 24லேருந்து 6 சப் பண்ணனா என்ன வருது, 18. ஸோ 18 கார்டனர்ஸ் இன்னும் நம்மளுக்கு தேவை. Next one, question number 8. Neelavani goes by bicycle to her school every day. Her average speed is 12 km/h. எவ்ரிடே என்ன பண்ணுறாவா, சைக்கிளில் தான் போகிறா. அவளுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 12 km/h and she reaches school in 20 minutes. அவள் வந்து 1 ஹவருக்கு வந்து 12 km ஸ்பீடில் போனால் 20 minutesல அவள் என்னது ஸ்கூலுக்கு போயிடுறா. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஃப் ஷி ரீச்சஸ் த ஸ்கூல் இன் 15 minutes? இப்போ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணால் அவள் 15 minutesல வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே.
அப்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் தான் டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ், டைம் வந்து டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x1 y1 equal to x2 y2. So x1 y1 value already you know that the tabular column in first one. So 12 20. Next x2 y2 kuna x 15. You substitute these values in this formula. Next you want to find out the x. The 15 after comes equal, that is divided by 15. Next you cancel it. So x answer is 16. But here எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு சம் மாதிரி. சரியா? ஸோ ஆல்ரெடி ஸ்பீடு வந்து 12ல் இருந்திருக்கு. இப்போது எவ்வளோ ஸ்பீடில் போகணுமா, 16 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஸ்பீடில் போகணுமா. அப்போ எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 14 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 9. A toy company requires 36 machines to produce car toys in 54 days. 36 machines வச்சு 54 daysல கார் டாய்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. How many machines would be required to produce the same number of car toys in 81 days? இப்போ அதே நம்பர் ஆஃப் கார் டாய்ஸ் தான் செய்கிறாங்க, ஆனால் 81 days ஆயிடுது. இப்போ ரீசன் என்னது, மிஷின்ஸ் வந்து ரெடியூஸ், அதாவது கம்மியாக இருக்குது. மிஷின்ஸ் கம்மியாக இருக்க போய் தானே அது வேலை கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. அப்போ மிஷின்ஸ் டிக்ரீசஸ், டேஸ் இன்க்ரீசஸ். திஸ் இஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x1 y1 equal to x2 y2. Here you want to substitute x1 y1 value is 36 54, x2 y2 value x 81. Next you want to find out x equal to the 81 after comes equal, that is divided by 81. Next கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வந்திருக்கு, 24. அப்போ எத்தனை மிஷின்ஸ் வந்து இருக்குது 81 டேஸில் செய்கிறதுக்கு, 24 மிஷின்ஸ்.